Hi everyone, this is A to Z Max, Class 12. Class 12 Maxல Chapter 1 Application of Matrices and Determinants அப்படின்ற லெசனில் எக்ஸசைஸ் 1.1ல நம்மளுக்கு எக்ஸாம்பிள் ஒரு 12 சம்ஸ் இருக்குது, எக்ஸசைஸில் 15 கொஷின்ஸ் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது சப்டிவிஷனோட சேர்த்து நம்மளுக்கு 31 சம்ஸ் வரும். இந்த 31 சம்ஸை 8 டைப்ஸாக நம்ம பிரிச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? மேஜராக நம்ம 8 டைப்ஸாக பிரித்தாலும் கூட இது வந்து நம்மள ஒரு 4 டைப்ஸில் நம்ம கொண்டு வந்துடலாம். அந்த 4 டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜாயின்ட் ஆஃப் மேட்ரிசஸ், இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ், டு த ஃபாலோயிங் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது. அதுக்கப்புறமா ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அண்ட் கிரிப்டோகிராஃபி மேட்ரிக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு 3 சம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைப்பில் வந்து ஒரு 10 சம்ஸ் வரும், செகண்ட் டைமில் 16 சம்ஸ் இருக்குது, தேர்ட் டைப்பில் த்ரூ த ஃபாலோயிங் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு 2 சம்ஸ் இருக்குது, ஆர்த்தோகனல் அண்ட் கிரிப்டோகிராஃபி மேட்ரிக்ஸில் ஒரு 3 சம்ஸ் இருக்குது. மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது நம்மளுக்கு மொத்தம் 31 சம்ஸ் இருக்குது. இந்த 31 சம்ஸை 31 சம்ஸ் டிஃப்ரெண்ட் சம்ஸாக பார்க்காம ஓகேங்களா ஒரு 4 டைப்ஸில் நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ நம்ம 31 சம்ஸையும் நம்ம ஒன்று இண்டிவிஜுவலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றது சிரமமாக இருக்கும். இது மொத்தமாக வந்து நம்மளுக்கு ஒரு 4 டைப்ஸில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்க இந்த 4 டைப்ஸ்ன்றது 4 பேசிக் கான்செப்ட். இந்த 4 கான்செப்டில் படிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த கான்செப்ட் பேஸில் நம்ம லேர்ன் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட்டை எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட்டாக மாற்றுறதுக்கு இந்த கான்செப்ட் பேஸ்டு லேர்னிங் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ அந்த கான்செப்ட் பேஸில் நம்ம லேர்ன் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் சேவிங், நம்மளுக்கு வந்து டைம் சேவ் ஆகும், ஒரு ஆழமாக புரியும், டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், அண்ட் தென் பெட்டர் ப்ராப்ளம் சால்விங், ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். எந்த சம் கொடுத்தாலும் நம்மளால ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். இன்க்ரீஸ்டு கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கையை அதிகரிக்கும், அண்ட் தென் டெவலப்பிங் கிரிட்டிக்கல் திங்கிங், சிந்திக்கும் ஆற்றலை வளர்க்கும். பெட்டர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், எக்ஸாமுக்கு நம்ம உட்காந்து மாங்கன்னு படிக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், டைப் வைஸாக படித்தோம் அப்படின்னா இந்த டைப்பில் ஒவ்வொரு டைப்லேயும் சிமிலர் சம்மை ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கிற சம்ஸை மட்டும் நம்ம என்ன செய்யலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம், ரீகால் பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்மளால எல்லா சம்ஸையும் ரிவைஸ் பண்ணி முடிச்சா ஒரு திருப்தி கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த எக்ஸசைஸ் 1.1ல 31 சம்ஸ் இருக்குது. இந்த 31 சம்ஸுக்கும் ஒரு சில டெஃபினேஷன்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுட்டு போனோம் அப்படின்னாக்க ஈஸியாக இருக்கும். அந்த டெஃபினேஷன்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்த டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், சிங்குலர் மேட்ரிக்ஸ், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், மைனர், கோஃபேக்டர், அட்ஜாயின்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ், டிட்டர்மினன்ட், இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த டெஃபினேஷன் எல்லாம் நம்ம பார்த்துட்டு 1.1 எக்ஸசைஸ் போனோம் அப்படின்னா அதில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு நியூ பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். அப்புறம் May 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் லிங்க், அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.